வணக்கம் மக்களே. என்னடா நண்பர்கள்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னடா இவர் இப்படி பேசுகிறாருன்னு எதுவும் நினைக்காதீங்க. நான் ஒரு சாதாரண சமையல் தொழிலாளி. ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி தான், சமையல் மாஸ்டர். கிட்டத்தட்ட எனக்கு வயசு 52 வயசு ஆகுது. 52 வயசு நான் ஒரு 18 வயசுலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடின்னா குடி அந்த மாதிரி. இப்போ அதுவும் இல்லாமல் ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 6-7 வருஷம்னு பாட்டிருந்தேன். இப்போ என் மனைவி இறந்த பிறகு இப்போ ஒரு 1.5 வருஷமாக பயங்கரமான குடி. அந்தளவு குடிச்சிட்டு இருந்தவனே ஒரு சகோதரி என்ன இந்த மாதிரி குடிக்காத வைக்காதன்னு சொல்லி ஒரு வேத அவங்க கிறிஸ்டின். அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி, ஏன்னா நான் குடிச்சிக்கிற தனிமையில் இருக்கிறதுனால மனைவி இல்லை, குழந்தைகள் பராமரிப்பு இல்லை இருக்காங்க. நான் அங்கே போகல, அவங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. இப்போதைக்கு அந்த அம்மா அக்கா மாதிரி சிஸ்டர், அவங்க ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்னை கூப்பிட்டு போய் ஒரு வேத கோயில் வச்சு ஜெபம் பண்ணி அவங்க சொந்த காசில் அவங்க சொந்த காசில் ஒரு 4500 ரூபாய்க்கு எனக்கு இந்த அடிஷனல் கில்லர்னு சொல்லி மருந்து ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, இந்த குடியை மறக்கிறதுக்கு. அதுக்கு சாப்பிட்டு இப்போ ஒரு 25 நாளாக சாப்பிட்டுட்ருக்குறேன். ஆனால் சாப்பிட்டு அன்றைக்கி எனக்கு அந்த குடி மறந்துச்சு. இந்த கடைங்கிறது எனக்கு ஏவம் இல்லை. அந்த பரம்புக்கு அந்த இதுக்கு முன்னே எப்படின்னா, சம்பளம் வாங்கினோன்னா உடனே அந்த கடைக்கு தான் போக தோணும். இப்போ என்னன்னா அந்த கடை பக்கமே தலை திரும்ப பண்ணிங்கன்னா ஏவமே இல்லை. ஆனால் நல்ல ஒரு பசி, நல்ல ஒரு சாப்பாடு, உடம்புல ஒரு ஆரோக்கியம். நான் இழந்த ஆரோக்கியத்தை இப்போ பெறுதேன். அதனால் குடிக்கிற மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து எவ்வளோ மறக்க முடியுமோ குடியை மறங்க. குடினால் நிறையா குடும்பங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம், என் ஃபேமிலியை இழந்து நிற்கிறேன். மனைவி இழந்தேன். இன்றைக்கி என்ன குழினால என் பிள்ளைன்னு அவங்க ஒதுக்கலை, நான் தான் ஒதுக்கி நிற்கிறேன். நம்மளால் அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு வரக்கூடாதோ, நம்ம அவங்க பாரம்பரிய கூட நான் ஒதுங்கி நிற்கிறேன். இன்றைக்கி தனியாக உழைச்சி தனியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சகோதரி எனக்கு கிறிஸ்டின் சபை மூலமாக செவம் பண்ணி எனக்கு அவங்க சொந்த காசுலேருந்து இந்த சகோதரர் நல்லபடியாக வாழட்டும், குடியிலேருந்து மீறட்டும்னு சொல்லி எனக்கு நல்ல முறையாக செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி 25 நாள் ஆகுது நான் குடியை நிப்பாட்டி. அந்த எண்ணமே கிடையாது. அதே போல் இப்போது தற்சமயம் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் பிராந்திகளை ஒயின் ஷாப்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயம். சிலவங்க குடியை மறக்க முடியாதவங்க இப்படி அரைச்சா ஒரு நிப்பாட்டுவாங்க. ஒரு இது அவங்க உயிருக்கு உத்தரவாதம், ரெண்டாவது அவங்க ஃபேமிலிக்கு உத்தரவாதம், அவங்க குழந்தைகளும் அவங்க மனைவிகளுக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அவருடைய இதை நீங்கள் நிறுத்திட்டான்னு சொல்லி யார் நிறுத்தாமல் இருந்தால் தயவுசெய்து தன்னுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தன்னுடைய வாழ்க்கைகளையும் தன்னுடைய சங்கதிகளை நினைத்து தயவுசெய்து இந்த மருந்தினை ஏதாவது செய்து குடிய மறங்க. எந்த பக்க இதில் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. நல்லபடியாக இருக்குது, சாப்பாடு இருக்குது, உடம்புக்கு போகுது, நல்ல வேலை, ஒரு ஆரோக்கியம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த முகம் ஒரு 1 மாதம் முன்னே செத்து சுடுகாட்டு அந்த முகமாக இருந்துச்சு. இப்போ 25 நாளில் ஓரளவுக்கு தெரிய வருது, எனக்கே தெரியுது. சரிங்களா? எங்கேயாவது அந்த குடியை கரையை விடாமல பசிக்குது எதாவது சாப்பிட்ணுங்க என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னே ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்காமல் கூட குடினால சாப்பிடாம கூட இருக்கேன் ஒரு நாள். அதனால் தயவுசெய்து குடிகார மக்களுக்கும், குடிகார அண்ணன்களுக்கும், குடிகார தம்பிகளுக்கும், தந்தையார்களுக்கும் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் குடியை மறக்க முடியும் மாட்டாங்க. இல்லை அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸாக கேளுங்க. இல்லை நம்ம அரசு நிப்பாட்டுற மாதிரி அந்த நிப்பாட்டுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் முயற்சி பண்ணுற காரணம் என்னன்னா, நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும், நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. முதல்ல நம்மளுடைய குழந்தை குட்டிகளையும் மனைவிகளையும் குடும்பத்தை பாருங்கள். குடியில் நான் இப்போ தான் நினைக்கிறேங்க, இப்போ 24 தான் நினைக்கிறேன். குடியில் என்ன இருக்குது? 155 ரூபா 145 ரூபா கொடுத்து குடிக்கிறோம், செலவு 50 ரூபா ஆயிடுது. சரின்னு 1 மணி நேரம் நிற்குது. ஆனால் அதே நேரத்தில் பைக்கில் போகும்போது எத்தனை ட்ரிப் நான் விழுந்திருக்கேன், வசதிப்பாமல் விழுந்து உயிர் பழிச்சிருக்கேன். அது கடவுள் பிடிச்சேன். இன்றைக்கி அதே கடவுள் எனக்கு அந்த மருந்தனை ஒரு சௌகரியமாக கொடுத்து இன்றைக்கி வாழ்க்கைங்க. ஆனால் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்காங்க. நான் தனிமையில் தான் இருக்கிறேன். தனிமையாக சந்தோஷம் கொடுக்குது. ஏன்னா நான் செஞ்ச பாவங்கள், இதுக்கு முன்னே என் மனைவி குழந்தைகள் செஞ்ச பாவங்கள் இன்றைக்கி எனக்கு தனிமையில் வாட்டுது. சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். தயவுசெய்து குடிக்கிற அனந்திமார் ஐயாமார்கள்லாம் குடியை மறந்து குடும்பத்தை பார்க்கும்படி தயவுசெய்து இந்த வீடியோ மூலமாக கட்டுப்படுறேன்.